ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கேட் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கேட் ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த கேட் ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த கேட் ஃபிஷ் தான் ஒரு நேனோ கேட் ஃபிஷ். ஸோ இந்த சின்ன கேட் ஃபிஷ்ஷை விரும்பி விரும்பி வளர்க்குறவங்க, இல்லை சின்ன மீனை விரும்பி விரும்பி வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு சூட்டபுளான ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ காய்ஸ், இது ஒரு ஏஷியன் ஸ்டோன் கேட் ஃபிஷ். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 இருந்து 1.5 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் தான் வளரும். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் பெரிய டேங்க் சைஸ் கொடுக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் 1 feet டேங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுலேயே நீங்கள் நல்லா ஜாலியாக அந்த கேட் ஃபிஷ்ஷை போட்டு வச்சுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு குட்டியாக வளரக்கூடிய ஒரு கேட் ஃபிஷ் மீன் இது. ஸோ இது ஒரு பீஸ்ஃபுல்லான கேட் ஃபிஷ். மற்ற எந்த கேட் ஃபிஷ்ஷும் போய் தொந்தரவு பண்ணாது. அண்ட் கைஸ், இந்த கேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மீனுக்கு ஃபீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பெல் ஃபீட் பண்ணிட்டாலும் இந்த கேட் ஃபிஷ்ஷை சாப்பிட்றோம். அண்ட் உங்கள் டேங்க்கில் இந்த ஆல்கேலாம் இருக்குன்னாலும் இந்த கேட் ஃபிஷ் அந்த ஆல்கேயை சாப்பிட்றோம். ஸோ கைஸ், இந்த மீன் உங்கள் டேங்க்கில் அமோனியா அதிகமாக உருவாக்காமல் மெயின்டைன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டோன் கேட் ஃபிஷ் வாங்கி வளர்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேட் ஃபிஷ்க்கு கொஞ்சம் நிறைய ஹைடிங் பிளேஸ் கொடுங்க. அண்ட் இது கூட ஒரு 4 or 5 கேட் ஃபிஷ்ஷை விடுங்க. ஸோ ஆனால் இது கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் கைஸ், இதில் நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, மெயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது நிறைய ஸ்டோன் கேட் ஃபிஷ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக அதிலே டிஃப்ரென்சேஷன் தெரியும், மெயில் அண்ட் ஃபீமேலு. ஸோ கைஸ், இதோட வாட்டர் பேராமீட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல pH லெவலில் பார்த்துடலாம். ஸோ pH லெவல் பார்த்தீங்கன்னா 5.6 இருந்து 7.6 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் 14 செல்சியஸில் இருந்து 24 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் சாஃப்ட் வாட்டர்லேயே நீங்கள் வைக்கலாம், அண்ட் சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர்லேயே நீங்கள் வைக்கலாம். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் தான். நீங்கள் கம்யூனிட்டி டேங்கில் விடலாம், தாராளமாக விடலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த கேட் ஃபிஷ்க்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் லோவாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கோல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, 24 to 14 தான் இருக்குது அந்த செல்சியஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ கைஸ், இது நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொளத்தூரில் விசிட் பண்ணால் இந்த கேட் ஃபிஷ் இருக்கும். ஸோ இந்த கேட் ஃபிஷ் நான் கொளத்தூரில் பார்த்துருக்கேன் மார்க்கெட்டில். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாட்டிக் மீன் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சிவன் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் வாய்ஸ்க்காக நம்ம மன்னித்து விடுங்கள். ஸோ அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.